அதிமுக அப்படித்தான் செயல்பட முடியும். ஏன்னா அவங்க வந்து ஒரு அடையாளம் அவங்களுக்கு வேற இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால அவர் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால நீதிமன்ற தீர்ப்பை ஏன் அமல்படுத்தலான்னு கேட்டதே பெரிய விஷயம். அது அவ்வளோதான் அவங்களால கேட்க முடியும். நம்ம பார்த்துருக்கோம் இந்த விஷயத்தில் ஆதவ அர்ஜுனா பேசுகிற வரைக்கும் அவங்க வந்து டிவிக்கில் யாருமே பேசலாம் பார்க்குறோம். அதுக்கான காரணங்கள் ரொம்ப வெளிப்படையானது, அது தெளிவாக இருக்குது. அது மாதிரி வந்து அதிமுக வந்து ஒரு சேலஞ்சிங்கான பொசிஷன் தான். யாராவது சிறுபான்மை மக்கள் தப்பான்னு சொல்லுவாங்க, சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட போகிறதுங்கிற செகண்டரி பேர் அவங்களுடைய ஓட்டு டிவிக்கேக்கா டிஎம்கேக்கு தான் குழப்பமாக இருக்கே தவிர உங்களுக்கு இல்லைங்கிறதுல எந்த குழப்பம் இல்லை. அல்ல சண்டில் இந்த பார்ட்டிக்காரங்களை தவிர இப்போ தமிழ் மகன் ஹுசேன் இருக்கிறாருன்னு அவரோ அவருடைய குடும்பமோ அவங்கெல்லாம் அவங்களுக்கு தான் போடுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி அவங்க தான் போடுவாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். பட் அதுக்காக எல்லா சிறுபான்மை மக்களும் போடுவாங்க. சிறுபான்மை மக்களுடைய பெரும்பான்மை வாக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு கிடையாது. இதுதான் வளமையா பார்க்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அப்ப வந்து டிஸ்ஓன் பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. அவங்க யாருமே தீபம் ஏற்றணும் சொல்லி போல அது திரு எடப்பாடி பழனிசாமி சொல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது நீதிமன்ற தீர்ப்பையே நிறைவேற்றல. இவ்வளவுதான். கோர்ட்டை மதிக்கணுமா மதிக்கணும், இவ்வளவுதான் பேசுறேன். அப்ப அதோட தான் அவர் தீபம் ஏற்றணுங்கிற இடத்துக்கு அவர் அவங்க மற்றவங்க டிஸ்ஓன் பண்றதுக்கான அவசியமும் எனக்கு ஒன்றும் புரியல.